சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழக அரசு அமைத்ததன் பிறகு அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 3 ஆண்டுகள் அல்லது இந்த 1 ஆண்டுகள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எவை என்பது குறித்து பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளில் சிறந்து விளங்கக்கூடிய சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு பயிற்சி பெறுவதற்காக அனுப்பக்கூடிய அந்த பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்தும் ஆலோசனை நடைபெறும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறன்பட கற்றுக்கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வி திறன் மேம்படுத்தும் திட்டம் பற்றியும் ஆலோசனை நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2031 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களாக மாற்றப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் உள்ள 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது தொடர்பாக ஆலோசனை கரிக்குலம் உருவாக்குவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது டெட் தேர்வு எழுதாமல் பணியாற்றக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த 2 நாட்களுக்கு முன்பாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. டெட் தேர்வு எழுதி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை, அவர்களுடைய பணியாற்றக்கூடிய அந்த வருடங்கள் விவரம், அவருடைய அனுபவ விவரம் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெட் தேர்வு விவகாரம் குறித்தும் முதலமைச்சரிடம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.